அல் அரபியத்துலின் நாஷீன் என்ற நூலின் முதலாம் பாகத்தில் 19வது பாடத்தில் உங்களை இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். பாடத்துடைய பெயர் தஆருஃப், அறிமுகம். தஆருஃப் இங்கு ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் உரையாடல் நடைபெறுகிறது. இங்கு அல் ஹெவார் உரையாடல் இருக்கிறது. அல் முதர்ரிசு ஆசிரியர் சொல்கிறார், அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்பதாக. அல் அவுலாத் பிள்ளைகள் சொல்கிறார்கள், வ அலைக்கும் அஸ்ஸலாமு யா உஸ்தாத், பேராசிரியரே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், உங்களுக்கும் சாந்தி உண்டாகட்டும் என்பதாக. அல் முதர்ரிசு ஆசிரியர் சொல்கிறார், ஹாதா அப்துல்லா, இதோ இவர் அப்துல்லா, ஹுவ பாகிஸ்தானியுன், ஹுவ பாகிஸ்தானி, அவர் பாகிஸ்தானை சேர்ந்தவர். அல் முதர்ரிஸ் ஆசிரியர் சொல்கிறார், யா அப்துல்லா, அப்துல்லாவே, ஹாதா பாசிம், ஹுவ அந்தூனுசி, இதோ பாசிம், இவர் இந்தோனேசியாவை சேர்ந்தவர் என்பதாக. எனவே இந்த நேரத்திலே அப்துல்லாவும் பாசிமும் தங்களுக்கிடையில் பரஸ்பரம் அறிமுகமாய்க்கொள்கிறார்கள். அஹ்லன் பாசிம், பாசிமை பார்த்து அப்துல்லா சொல்கிறார், அஹ்லன் பாசிம், பாசிமே நல்வரவு உண்டாகட்டும் என்பதாக. பாசிம் அப்துல்லாவை பார்த்து சொல்கிறார், அஹ்லன் வசஹ்லன் அப்துல்லா, அப்துல்லாவே நீங்களும் உங்களுக்கும் நல்வரவு உண்டாகட்டும் என்பதாக. இந்த பாடத்தில் உள்ள உரையாடல் உங்களால் மனனம் செய்யப்பட்டு இது போன்று பல உரையாடல்களை உங்களால் உருவாக்க முடியும். அவ்வாறான பயிற்சி மிக முக்கியமானது. நீங்கள் ஒருவரை கண்டு உரையாட முடியும், அல்லது நீங்கள் வீட்டில் தனிமையிலிருந்து கண்ணாடியை பார்த்து கொண்டு அறையில் தனிமையில் இருந்து கொண்டு உரையாடல் செய்து மிக விரைவாக அரபு மொழியை கற்றுக்கொள்ள முடியும். இங்கு பயிற்சிகளிலே முதலாவதாக ஹவில் கமாஃபில் மிசாலை நித்தாலியைன், பின்வரக்கூடிய 2 உதாரணங்களில் உள்ளதை போன்று நீங்கள் மாற்றுங்கள், மாற்று என்பதாக வந்திருக்கிறது. மிசால் அவ்வல், முதலாவது உதாரணம், அப்துல்லா தில்மீதுன், அப்துல்லா ஒரு மாணவர். இதனை இவ்வாறு மாற்றுவது, ஹுவ தில்மீதுன், அவர் மாணவர். அப்துல்லா என்ற இடத்துக்கு ஹுவ என்பதை நாங்கள் பாவிக்கிறோம். ஏன், அப்துல்லா என்பவர் ஒரு ஆண் என்ற வகையில் ஹுவ என்று நாங்கள் அதற்கு இந்த சொல்லை போடுகிறோம். மிசால் சானி, 2வது உதாரணத்திலே, பாசிம் அந்தோனேசியுன், பாசிம் என்பவர் இந்தோனேசியாவை சேர்ந்தவர். அதனை ஹுவ அந்தோனேசியுன், அவர் இந்தோனேசியாவை சேர்ந்தவர் என்று சொல்ல முடியும். பின்னால் 6 உதாரணங்கள், 6 வாக்கியங்கள் வருகின்றன. முஹம்மத் உஸ்தாதுன், முஹம்மத் பேராசிரியர், பதில் ஹுவ உஸ்தாதுன். 2வதாக அப்துல்லா பாகிஸ்தானியுன், அப்துல்லா பாகிஸ்தானை சேர்ந்தவர், ஹுவ பாகிஸ்தானியுன். 3வது பாசிம் தில்மீதுன், பாசிம் ஒரு மாணவர், ஹுவ தில்மீதுன். 4வது அல் முதர்ரிசு ஜதீதுன், ஆசிரியர் புதியவர், ஹுவ ஜதீதுன். 5வது முஹம்மத் அந்தோனேசியுன், முஹம்மத் இந்தோனேசியாவை சேர்ந்தவர், ஹுவ அந்தோனேசியுன், அவர் இந்தோனேசியாவை சேர்ந்தவர் என்பது பொருளாகும். ஹசன் தில்மீதுன், ஹசன் ஒரு மாணவர், ஹுவ தில்மீதுன் என்று நாங்கள் சொல்வோம். 2வது பயிற்சியிலே அஜ்ரில் ஹெவார கமாஃபில் மிசால், உதாரணத்தில் உள்ளதை போன்று உரையாடலை நடத்து என்பதாகும். இங்கு மாதிரி தரப்பட்டிருக்கிறது. அப்துல்லா, பாசிம் இந்த 2 சொற்கள், அதை எவ்வாறு உரையாடல் நடத்துவது? அப்துல்லா, பாசிம் 2 சொற்கள். அஹ்லன் அப்துல்லா, அப்துல்லாவே உங்களுக்கு நல்வரவு உண்டாகட்டும். பின்பு அஹ்லன் வசஹ்லன் பாசிம், பாசிமே உங்களுக்கும் நல்வரவு உண்டாகட்டும் என்பதாகும். இவ்வாறு பின்பு வரக்கூடிய அனைத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டும். முஹம்மத், அலி
இதற்கு எவ்வாறு சொல்வது? அஹ்லன் முஹம்மத், அஹ்லன் வசஹ்லன் அலி. அதனை அடுத்து அப்துல் அசீஸ், ஜக்கரியா என்ற 2 சொற்கள். அஹ்லன் அப்துல் அசீஸ், அஹ்லன் வசஹ்லன் ஜக்கரியா என்பது அதனுடைய விடையாகும். அடுத்தது 3வதாக அஹ்மத் அத்னான் என்ற 2 பெயர்கள். அஹ்லன் அஹ்மத், பின்பு அஹ்லன் வசஹ்லன் அத்னான். அடுத்ததாக மஹ்மூத் ஹசன் என்ற 2 சொற்கள். அஹ்லன் மஹ்மூத், பின்பு அடுத்தவர் அஹ்லன் வசஹ்லன் ஹசன். கடைசியாக அப்துல்லா பாசிம் என்ற 2 சொற்கள். அஹ்லன் அப்துல்லா, அதுக்கு அடுத்தவர் அஹ்லன் வசஹ்லன் பாசிம் என்பதாகும். இந்த பாடத்தை நல்ல முறையில் நீங்கள் பயிற்சி செய்து பழகிக் கொள்ளுங்கள்.